இந்த மாதிரி அமைப்பு வந்து ஒரு 150 வருஷம் 200 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். உங்களுடைய புகழ் கடல் கடந்து போகிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்துகிறார். வெற்றிகள் வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். ரிஷப ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைகிறாரு. இதில் மறையலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக மறையலாம். உங்களுக்கு இதாவது இந்த மாதிரி அமைப்பு வந்து ஒரு 150 வருஷம் 200 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். என்ன மாதிரி அமைப்புன்னா, குரு 3ஆம் இடத்துல உச்சம் இருந்து ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கிற சனிக்கு குருவின் பார்வை, இது மூன்றுமே ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னு கேட்டால் 2 குருமார்களும் 3இல் மறைகிறாங்க. உங்களுக்கு வந்து ராசிநாதன் 3இல் மறையலாமான்னு கேட்டால் ஆக்சுவலாக மறையக்கூடாது தான். ஆனால் சுக்கிரன் தன்னுடைய இயல்பான குணம் என்னென்னா 3ஆம் இடத்துல மறைஞ்சால் நல்லது பண்ணுவார். அந்த நல்லது பண்ணக்கூடிய யோகத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. குரு 3ஆம் இடத்தில் மறைவது விசேஷம். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு. சனி கெடுக்கக்கூடிய 1-2 விஷயத்தை கூட மாற்றி அமைச்சு நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவார். ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரன் இப்போது மறுபடியும் பயிற்சி ஆகிறார் 20 நாளைக்கு ஒரு தடவை. இப்போ முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னா மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசியில் எப்போ வந்தாருன்னா மே 14ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனார். குருவோடு சேர்ந்து இருந்தார். ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிட்டார் கடகத்துக்கு. அதே கடகத்துக்கு ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே உச்ச குருவோடு சேர போகிறார். 2 டாப் லீடர்ஸ் எப்படின்னா புட்டின் அண்டு நரேந்திர மோடி 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக சொல்லணும் புட்டின் அண்டு ட்ரம்ப்புன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இங்கே யாருக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு கேட்டால் குருவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா குரு உச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பல பேருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சுக்கிரன் கொடுக்க வேண்டிய சில சங்கடமான விஷயங்களையும் பல நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் சுக அதிகரிப்பையும் இந்த குரு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுப்பார். அதாவது 2 டீச்சர்ஸ் பண்ண வேண்டிய வேலையை ஒரே டீச்சர் குரு பண்ணுவார். ஏன்னா இந்த இடத்துல குருவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுக்கிரன் வந்து மீன ராசியில் உச்சஸ்தானத்தை அடைகிறார். உச்சஸ்தானம் அவர் கன்னி ராசியை நோக்கி போயிட்டுருக்கார். கன்னி ராசிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். ஸோ நீச்சத்தை, அதாவது நம்ம பூமியிலேருந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போயிடுறார். அதாவது நம்ம பூமி இங்கே இருக்குது, அவர் இங்கே மீனராசிக்கு வரும்போது பக்கத்தில் வராரு. இப்படி போகும்போது ஹீ இஸ் மூவிங் அவே, நம்மளை விட்டு வெளியில் போகிறார். அதனால் அவருடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த டைமில் வந்து லவ் அஃபேர் வந்து கொஞ்சம் ஃபெயிலியரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் எத்தனை நாள் இருப்பார்னா ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும். கிட்டத்தட்ட ஜூலை 8ஆம் தேதி 30 நாள் 31 நாள் ஆகும். அதில் ஒரு 4 நாள் கழிச்சிருங்க. ஸோ 27 நாட்கள் சுக்கிரன் வந்து கடகராசியில் இருப்பார். இந்த 27 நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற நாட்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பிச்சிங்கன்னா ஜூலை எண்டு ஆர் ஈவன் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஃபாரின் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா அடுத்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். அதே சமயம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வழக்கு சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களை பற்றி எடக்கு முடக்காக பேசினவங்க, இவர் நல்லவர் கிடையாது கெட்டவர்னு சொல்லி சொன்னவங்கள்லாம் தங்களுடைய தவறை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய சொந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் எதிர்பாலினத்தவர்களால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய வெற்றிகள் வருவதில் இருந்த தடைகள் விலகும். வெற்றிகள் வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய புகழ் கடல் கடந்து போகிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்துகிறார். உங்களுடைய புகழ் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, யூ பிகம் ஃபேமஸ் ஓவர்சீஸ். வெளிநாட்டிலேருந்துலாம் உங்களை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நாங்கள் இது பண்ணித்தரோம் அது பண்ணித்தரோம், நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க, எங்கள் இடத்துக்கு வந்து ஸ்பீச் கொடுங்க,
பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் அமோகமான நேரம் இது. 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய புரிதல் ஏற்படும். ஆனாலும் என்ன ஒரு சிக்கல்னா, விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் உங்கள் மனசும் உடம்பையும் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் 20ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் சங்கடம் இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே பதட்டம், படபடப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்துடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நீங்கள் யார்கிட்ட சண்டை போட்டாலும் நம்ம வேறு வழி இல்லை, நம்ம திருப்பி அவங்க கூட தான் அனுசரித்து வாழ்ந்தாகணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு பல வெற்றிகளையும் ஆதாயத்தையும் தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அது எதுக்கு சார் திருப்பி திருப்பி சுக்கிர பயிற்சி 20 நாளைக்கு ஒரு தடவை போடுறீங்க? ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. பலன்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா இந்த கேள்வி வருது. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் எல்லார்கிட்டையும் அன்பு, பாசம், காதல், நேசம், காமம் இது எல்லாமே கலந்துருக்கும். வீட்டில் அம்மா கிட்ட பேசினாலும் சரி, மனைவி கிட்ட பேசினாலும் சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி, இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சிகிட்ட பேசினாலும் சரி, 1% காதல் இல்லாமல் யாருக்கும் இருக்காது. அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். இது எதனால் அப்படின்னா இந்த சுக்கிரனை வச்சு தான். அதாவது வாழ்க்கையே, உலகத்தினுடைய நடப்பே இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கிறது. அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அவர் 20 நாளுக்கு ஒரு ஷிஃப்ட் ஆகிறாரு, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவர் தன் கடமையை செய்கிறார். ஒரே இடத்துலையே இருந்தார்னு வச்சுக்கோங்க, அந்த காதல் போர் அடித்து போயிடும். அந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது, எதுக்கு ஏன் சுக்கிரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னோம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அசுர குரு. அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்தை தேடி போகக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கணும். ஆன்மீகத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு, கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், இப்போ கலைத்துறையில் போகிறவங்களும் ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு போலித்தனம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சுக்கிரன் உச்சம் அடைஞ்சார்னா அவங்களுக்கு லௌகீக வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுப்பாங்க. அதாவது நகை வாங்கிறது, பொன்பொருள் வாங்கிறது, பொருள் சேர்க்கறது, வெளியில் பேசுகிறது. என்னமோ நாங்கள் எங்களுக்கு ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு சொத்து சுகம்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன் அப்போ சம்பாதிக்கிறத தானம் கொடுக்கலாமான்னு கேட்டால், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், யாருக்கு சேர்க்க போகிற? ஒரே ஆளுக்கு சேர்க்காத, 10 பேருக்கு கொடு. இப்போ நீ பண்ணுறேன்னு கேட்டால் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது வேறு விஷயம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு சொன்ன இது பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுலேயும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டோ நேரடியாக சென்னைக்கு சந்திக்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பேசுங்க. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை, நியர் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், காதல் விஷயம், உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் வாங்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணால் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையில் பல சுகங்கள் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.